அனைவருக்கும் வணக்கம். நாம் சில நாட்களுக்கு முன்பு ஊசல்கள் என்கிற பெண்டுலங்களை பயன்படுத்தி பிரபஞ்சத்தோடு பேசி நம்முடைய வினாக்களுக்கான விடையை எவ்வாறு அறிவது என்பதை பற்றிய ஒரு பதிவை போட்டிருந்தோம். இதை பற்றி இன்னும் கூடுதல் விளக்கத்தை சொல்லுங்கள் என்று சகோதரி ஒருவர் நம்மிடத்திலே கேட்டிருந்தார். ஏற்கனவே நாம் சொல்லியிருந்ததிலேயே போதுமான விளக்கத்தை கொடுத்திருப்பதாக அடியேன் கருதுகிறேன். இருப்பினும் கூட அவர் கேட்டிருந்ததற்காக மேலும் சில விளக்கங்களை இன்றைய பதிவிலே கொடுக்க இருக்கிறேன். பிரபஞ்ச பேராற்றல் என்பது அங்கிங்கினாதபடி எங்கும் நிறைந்திருக்கிறது. உயிர்கள் அனைத்தும் அணுக்களால் இணைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு நிறையான பொருளை சேர்த்து கொண்டே செல்லும் போது அது இறுதியாக அணு என்கிற வடிவத்தை பெறும். அந்த அணுவு மேலும் சிறிதாக்கும் போது பரமாணு, திரிசுராணு என்கிற வகையிலே உடைகின்றன என்று நம்முடைய முன்னோர்கள் கண்டறிந்தார்கள். இதை இன்றைய விஞ்ஞானம் போட்டான் என்று அழைக்கிறது. அணுத்துகளையும் காட்டிலும் சிறியதாக வரக்கூடிய பகுதியை மிக மிக மெல்லியதான போட்டான் என்பதாக அழைக்கிறார்கள். விஞ்ஞானம் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும். ஆனால் இந்த கைகளில் இருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் என்பது புதிதல்ல. நீங்கள் பழைய ஆட்கள் ஓவியமாக தீட்டியிருந்த தெய்வ வடிவங்களை பார்க்கும் போது தெய்வத்தின் கை ஆசீர்வதிப்பதைப் போல இருப்பதும், அதிலிருந்து ஒரு ஒளி போல வெளிப்பட்டு அதிலே செல்வம் முதலாகியவை வழிவதைப் போலவும் படங்களை போட்டிருப்பார்கள். உள்ளங்கையிலே இருந்து ஆற்றல் வெளிப்பட்டு வரும் என்பது இதன் பொருள். சீன தேச குத்தூசி மருத்துவம் என்கிற அக்குபங்சர் மருத்துவத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய நம்முடைய பதிவுகளுக்கு தொடக்கமாக கைகளை வலிமைப்படுத்துவது எப்படி என்பதை பற்றி நாம் சொல்லியிருந்தோம். அந்த பதிவுகளை பட்டியலிலே பார்த்து அக்குபஞ்சர் மருத்துவம் என்கிற பகுதியிலே இருந்து நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அங்கே சொல்லிக் கொடுக்கப்பட்டபடியாக இந்த கைகளை வலிமைப்படுத்தக்கூடிய பயிற்சியை செய்து கைதேர்ந்திருக்கக்கூடிய ஒருவருக்கு இந்த ஊசல் என்கிற பெண்டுல பயிற்சி மிகவும் சுலபமாக வாய்த்துவிடும். இந்த பெண்டுலங்களை கொண்டு நோய்களை தீர்க்கக்கூடிய காரியத்தையும் கூட சிலர் செய்கிறார்கள். அவற்றுக்கு ஆர்கான் பெண்டுலம் என்று பெயர். கையிலே அந்த பெண்டுலங்கள் இல்லாத காரணத்தால் உங்களுக்கு அதை காட்ட முடியவில்லை. நாம் அதை பயிற்சி செய்வதில்லை. ஆனால் இந்த பெண்டுலங்களை பயன்படுத்தி நம்முடைய வினாக்களுக்கான விடையை அறிந்து கொள்வது என்பது எளிதானது. இந்த மாதிரியான பெண்டுலத்தை பயன்படுத்தி பதில் பெறக்கூடியவற்றை தொடர்ந்து நான் பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறேன். சற்றேறக்குறைய 90 விழுக்காடு இந்த பெண்டுலம் சரியான பதிலையே கொடுத்திருக்கிறது. இந்த பெண்டுலத்திடம் பதில் கேட்பதற்கு விளையாட்டுத்தனமாக இருந்துவிடக்கூடாது. எல்லாவற்றுக்கும் பெண்டுலத்திடம் கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. பிரபஞ்சத்திடமிருந்து ஒரு உண்மையான தகவலை பெற வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு பூரணமாக இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு முடிவை பெண்டுலம் தெரிவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே கேட்கக்கூடாது. வினாவை விடுத்துவிட்டு மனத்தை பூச்சியமாக்கி கொண்டு பெண்டுலத்தை பயன்படுத்த வேண்டும். இங்கே திரையிலே உங்களுக்கு ஒரு அட்டையை வரைந்து காட்டியிருக்கிறேன். ஒரு கோடு, அதன் கீழே ஒரு சிறிய வட்ட வடிவ புள்ளி, இதுதான் தொடக்க புள்ளி. இப்படி ஒரு காகிதத்திலே வரைந்து வைத்துக் கொண்டு ஆம் இல்லை என்கிற பகுதியிலே பெண்டுலத்தை இந்த புள்ளியிலே பிடிக்க வேண்டும். அப்படி பிடித்தபடியாக உங்களுடைய வினாவை பெண்டுலத்திடம் கேட்க வேண்டும். மானசீகமாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை, குருவை, பிரபஞ்சத்தை வணங்கி, இயற்கையை வணங்கி, என்னுடைய இந்த கேள்விக்கு பதில் சொல் என்று கேட்டு இந்த புள்ளியிலே பெண்டுலத்தை பிடிக்கும் போது பெண்டுலம் முன்னும் பின்னுமாக அசைய ஆரம்பிக்கும்.
உங்கள் வினாவுக்கான பதில் உண்மை என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் காட்டும். பெண்டுலத்திற்கு ஆம் மற்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய 2 விடயங்கள் தான் சொல்ல தெரியும். இப்படி கேட்டு பதிலை பெற முடியும். உதாரணத்திற்கு, எனக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டது. ஒரு பெரிய உலகியல் கொடுந்தொற்று பரவி இருந்த காலம் அது. கொரோனா என்கிற பெயரிலே கொடுந்தொற்று பரவி இருந்தது. அப்போது தினசரியும் காலையிலே எழுந்து நம்முடைய பணிகளை முடித்தான பிறகு இந்த அட்டையை எடுத்து வைத்துக் கொண்டு அதிலே பெண்டுலத்தை நடுவால் பிடித்து, எனது ஊரிலே, எனது தெருவிலே யாராவது கொரோனா தொற்றால் இன்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்று கேட்பேன். அது இல்லை என்கிற பதிலை சொல்லும். தினசரி இப்படியே சொல்லி வந்தது. ஒரு நாள் மாத்திரம் ஆம் என்று காட்டியது. அன்று விசாரித்து பார்த்த போது நமது தெருவை சார்ந்த ஒருவர் நோய் தொற்று பாதிக்கப்பட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய வீடு முத்திரையிட்டு மற்றவர்கள் செல்லாதபடியாக தடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவல் தெரிந்தது. பெண்டுலம் சொன்ன பதில் துல்லியமாக இருந்ததை அன்று நான் உணர்ந்தேன். அதன்றியும் பற்பவிதமான வினாக்களை இப்படி அட்டையிலே எழுதி வைத்துக் கொண்டு அதற்கான விடையை தேடி பிடிப்பது என்னுடைய வழக்கம். சில வேளைகளிலே ஒருவருக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய நோய் தொற்றுக்களை தீர்த்துக் கொள்வதற்காக சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய எண்ணம் ஏற்படக்கூடும். அப்படி எண்ணம் ஏற்படும் போது இங்கே திரையிலே காட்டப்படக்கூடிய 2வது அட்டையை நான் பயன்படுத்தி பார்த்திருக்கிறேன். இந்த நோயாளிக்கு என்ன மருத்துவம் செய்ய வேண்டும்? இயற்கை மருத்துவமா, சித்த மருத்துவமா, ஆயுர்வேத மருத்துவமா, ஆங்கில மருத்துவமா என்று நாம் கேட்பது வழக்கம். அப்படி கேட்டு இந்த மையப்புள்ளியிலே பெண்டுலத்தை வைத்து காத்திருக்கும் போது அது அசைந்து எந்த சிகிச்சை எடுக்க வேண்டும் என்பதை சொல்லும். இயற்கை என்று காட்டிவிட்டால் அது தானாக சரியாகிவிடும், இயற்கையான ஏதாவது மூலிகைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற முடிவுக்கு வந்துவிடலாம். சித்தா என்று சொன்னால் சித்த மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஆயுர்வேதம் என்று சொன்னால் ஆயுர்வேதத்தை நாடலாம். ஆங்கில மருத்துவம் தான் தேவை என்கிற பதில் வந்தால் ஆங்கில மருத்துவத்தை நாடலாம். இப்படி ஒரு அட்டையிலே எழுதி வைத்துக் கொண்டு அதன்படியும் வினாக்களை கேட்டு பெற்றது உண்டு. சில வேளைகளிலே நம்மிடத்திலே ஜோதிட பலன் கேட்பதற்காக சிலர் வருவார்கள். ஒரு 10-15 ஜாதகங்களை கொண்டு வந்து பொருத்தம் பார்த்து சொல்லும்படியாக கேட்பார்கள். இதையும் நான் முயன்று பார்த்திருக்கிறேன். இது சரியாக இருக்குமா என்று பார்ப்பதற்காக ஒரு ஆணின் ஜாதகத்தை மையமாக வைத்துக் கொண்டு அங்கே அவருக்காக வந்திருந்த மற்ற பெண்களின் பெயர்களை எல்லாம் ஒரு காகிதத்திலே எழுதி இதிலே எந்த பெண் இவருக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதை பெண்டுலத்தின் மூலமாக கேட்டிருக்கிறேன். அப்படி கேட்டபோது பெண்டுலம் அசைந்து குறிப்பிட்ட ஒரு பெண்ணின் பெயரை காட்டும். ஜோதிடப்படி அந்த ஜாதகத்தை எடுத்து பொருத்தம் பார்க்கும் போது அது துல்லியமாக பொருந்தி இருந்ததையும் நான் பார்த்திருக்கிறேன். இங்கே உதாரணத்திற்காக உங்களுக்கு சிலவற்றை சொல்லி இருக்கிறேன். இந்த ஊசல் அல்லது பெண்டுலம் என்பது எப்படி இயங்குகிறது? நம்முடைய விரல்களிலே கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரலுக்கு இடையிலே பெண்டுலத்தின் நூல் அல்லது சங்கிலியை பிடித்து நாம் பார்க்கும் போது நம்முடைய ஆழ்மனதிலே இருந்து அதிர்வுகள் உருவாகி அது நம்முடைய கை விரல்கள் மூலமாக கீழே இறங்கி வந்து பெண்டுலத்தை இயக்கி அசைக்கிறது. அதன் மூலமாக நம்முடைய ஆழ்மனம் என்பது பிரபஞ்சத்திடமிருந்து விடைகளை பெற்று நமக்கு சொல்லுகிறது. இப்படித்தான் இந்த பெண்டுலம் என்பது இயங்குகிறது. இந்த பெண்டுலத்தின் இயக்கம் என்பது உலகின் பல நாடுகளிலே பல அறிஞர்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மிகப்பெரிய ஆராய்ச்சிகளை செய்யக்கூடிய விஞ்ஞானிகளும் கூட இந்த பெண்டுலங்களை பயன்படுத்தி தங்களுக்கு ஏற்பட்ட குழப்பமான சூழல்களை தீர்த்து கொண்டதாக ஆய்வர்களால் சொல்லப்பட்ட கருத்துக்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. இது மாத்திரமல்லாது இன்னும் பல விடயங்களை இந்த பெண்டுலத்திலிருந்து பெற முடியும். இங்கே சொன்னவற்றையெல்லாம் ஒரு உதாரணமாக கொண்டு நீங்கள் விரும்பியவற்றை காகிதத்திலே குழப்பத்திற்கு இடங்கொடாமல் எழுதி வைத்து அதை இந்த ஊசல் என்கிற பெண்டுலத்தை வைத்து பரீட்சை செய்து பார்த்து கண்டுபிடிக்க முடியும். ஒருவருக்கு நோய் இருக்கிறதா இல்லையா, இவருடைய நோய் தீவிரமானதா இல்லையா, இவருடைய ஆயுட்காலம் எப்படி என்பதையெல்லாம் கூட பெண்டுலத்திலிருந்து விடையாக கேட்டு பெற முடியும். ஒருவரை நம்பி ஒருவருக்கு கடன் கொடுக்கலாமா, கெடுத்தால் திரும்பி வருமா என்பதை பற்றியெல்லாம் இந்த பெண்டுலத்தின் மூலமாக கேட்டு பெற முடியும். ஆனால் ஒன்றை மாத்திரம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த பெண்டுலத்திடம் நாம் கேள்வி கேட்கும் போது
அந்த கேள்விக்கான பதில் நமக்கு ஏற்கனவே தெரியாத ஒன்றாக இருந்தால் துல்லியமான பதில் கிடைக்கும். நமக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்றை பற்றி திரும்ப திரும்ப கேட்கும் போது அதிலே தவறான பதில்கள் வந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த பெண்டுலத்தை பயன்படுத்தி வினாவெடுக்கக்கூடியவர் உடல் ரீதியாக மன ரீதியாக சோர்வடைந்தவராக இருக்கக்கூடாது. கூடுமான வரையிலும் காலை வேளையிலே இதை பரீட்சிப்பது நல்லது. உணவு உண்டு வயிறு நிரம்பி மனதும் நிரம்பி இருக்கக்கூடிய வேளை இந்த பெண்டுலத்தை பயன்படுத்தி வினாக்கள் விடுப்பதற்கு ஏற்றதாக கருதப்படுகிறது. இது ஒரு ஆராய்ச்சி பூர்வமானது. இதை சொன்ன உடனே பெண்டுலம் சொன்னதுதான் சரி என்று முடிவு கட்டி இருந்து விடவும் கூடாது. ஒரு முறை கேட்ட கேள்விக்கு கிடைத்த பதிலை ஒரு காகிதத்திலே குறித்து வைத்துக் கொண்டு திரும்ப திரும்ப 2 அல்லது 3 முறை பெண்டுலத்தை பயன்படுத்தி நாம் பதிலை பெற வேண்டும். அப்படி 2-3 முறை பதிலை பெறும் போது ஒரே மாதிரியான பதில் வந்தால் அந்த பதில் உறுதியானது என்று கொள்ளலாம். இங்கே பெண்டுலத்திலே சொல்லப்பட்டது ஆருடம் அல்லது ஜோதிடம் என்பதை தாண்டி மனோசக்தியை சம்பந்தப்படுத்தி பெறப்படக்கூடிய பதில் என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். எக்காரணத்தை கொண்டும் இங்கே பெண்டுலத்திலே சொல்லப்பட்டபடியாக நடந்தே தீரும், எனவே அதற்காக நான் வேறு எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன் என்று இருந்துவிடக்கூடாது. இன்றைக்கு வேலைக்கு போகலாமா கூடாதா என்று கேட்கக்கூடாது. இன்றைக்கு சாப்பிடலாமா கூடாதா என்று கேட்கக்கூடாது. என் மனைவியோடு சண்டை போடலாமா கூடாதா என்று கேட்கக்கூடாது. மது அருந்தலாமா வேண்டாமா என்று கேட்கக்கூடாது. இப்படி அவசியமற்ற தேவையற்ற வினாக்களை பெண்டுலத்திடம் கேட்பதை தவிர்க்க வேண்டும். நமக்கு மிகவும் குழப்பமான சூழ்நிலையிலே தேவையான விடயங்களை பெறுவதற்காக மாத்திரம் பெண்டுலத்தை பயன்படுத்துவது சாலச் சிறந்தது என்பது அடியனுடைய தாழ்மையான கருத்து. இந்த பெண்டுலம் குறித்து, பெண்டுலத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை குறித்து புத்தகங்களும் கூட கடைகளிலே கிடைக்கின்றன. இந்த பெண்டுலம் எங்கே கிடைக்கும் என்று சில சகோதர சகோதரிகள் கேட்டிருந்தார்கள். நீங்கள் இணைய வழியிலே இதை தேடி பெறலாம். அமேசான் என்கிற விற்பனை நிலையம், பிளிப்கார்ட் என்கிற விற்பனை நிலையம், மீஷோ என்கிற விற்பனை நிலையம், இப்படிப்பட்ட பல விற்பனை நிலையங்கள் உங்களுக்கு இந்த பெண்டுலங்களை விற்பனை செய்கின்றன. நீங்கள் தேடுபொறியிலே சென்று தேடி பார்க்கும் போது உங்கள் மனதிற்கு பிடித்தமான ஒரு பெண்டுலத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளலாம். கவனத்தில் கொள்ளுங்கள், இது சிறந்தது இது தாழ்ந்தது என்று எதுவுமே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு பெண்டுலம் கிடைக்கவில்லை என்றால் ஒரு கனமான ஆணியை ஒரு நூலிலே கட்டி தொங்கவிட்டு அதை பெண்டுலமாக பயன்படுத்தி அதற்கான பதிலை பெறலாம். வாஸ்து என்பதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் வாஸ்துவுக்காக அங்க வீட்டிற்கான ஒரு கட்டிடத்தின் வரைபடத்தை ஒரு காகிதத்தில் எடுத்து வைத்துக் கொண்டு இந்த கட்டிடத்தின் வரைபடம் சொல்லப்பட்டிருப்பது சரியான முறையிலே அமைக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் பெண்டுலம் வலது பக்கமாக சுற்றினால் சரியாக இருக்கிறது என்பது பொருள், இடது பக்கமாக சுற்றினால் தவறாக இருக்கிறது என்பது பொருள். பலருடைய கட்டிட வரைபடங்களை எல்லாம் இதை கொண்டு நான் திருத்தி கொடுத்திருக்கிறேன். அது சரியான துல்லியமான பதில்களை கொடுத்திருக்கிறது. மேலும் இந்த பெண்டுலங்கள் என்கிற ஊசல்களை கொண்டு பூமியிலே இருக்கக்கூடிய நிலத்தடி நீரையும் கண்டறிந்து சொல்லிவிட முடியும். இதன் ஆற்றல் அபரிமிதமானது. பயன்படுத்துவதை பொறுத்து இதனுடைய தத்துவம் உங்களுக்கு மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிக்கும். மேலும் இது போன்ற பெண்டுலம் குறித்த விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு எண்ணற்ற ஆசிரியர்கள் எழுதிய நூல்கள் கடைத்தெருவிலே கிடைக்கின்றன. நூல்களை வாங்கி வாசித்து பாருங்கள். இது முழுக்க முழுக்க ஒரு நல்ல தோழனை போல அமைந்திருந்து உங்களுக்கான பதிலை சொல்லும். இது பிரபஞ்சத்தின் சக்தியோடு உங்களை இணைத்து உங்களுக்கான பதிலை சொல்லும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஓரளவு சகோதர சகோதரிகள் கேட்டிருந்த வினாக்களுக்கான விடையை எளிதாக நீங்களாகவே புரிந்து கொள்ளும்படியாக சொல்லி இருக்கிறேன் என்று கருதுகிறேன். மீண்டும் வேறொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.